மாலை 6 மணிக்கு மேல இந்த கோயில்ல யாருமே இருக்க மாட்டாங்க. பல குடும்பத்தினருக்கு குலதெய்வமா இருக்கும் கன்னியம்மன் கோயில் எங்க இருக்குன்னு சொல்றேன். டைம் இருக்கவங்க போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி டே 21 ஆஃப் 30 days 30 temple videos 200k followers challenge. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கோயிலோட பேரு கன்னியம்மன் கோயில். மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில்னு சொன்னா தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல செங்கல்பட்டு பக்கத்துல இருக்க மணப்பாக்கம் அப்படின்ற ஊர்ல தான் இருக்கு. இந்த கோயில்ல சப்த கன்னிகள் மற்றும் காவலா இருக்கும் வேங்கை தெய்வங்களை உங்களால தரிசனம் பண்ண முடியும். திருமணம் மரம் வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இந்த கோயில நிறைய பக்தர்கள் இன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமையில இந்த கோயில் ரொம்ப விசேஷமா இருக்கும். பல குடும்பத்துக்கு குலதெய்வமா இருக்கிறதுனால யாராவது ஒருத்தரிங்க பொங்கல் வச்சுட்டு அபிஷேகம் பண்றது வழக்கமா இருக்கும். ஆனா இந்த கோயில்ல மாலை 6 மணிக்கு மேல யாருக்குமே அனுமதி கிடையாது. ஏன்னா இங்க இருக்க கன்னியம்மன் பக்கத்துல இருக்க பாலாற்றுல நீராடிட்டு கோயிலுக்கு ரிட்டர்ன் வரதா சொல்லப்படுது. அம்மனோட நடமாட்டம் இருக்கிறது இல்லாம அவங்களுக்கு காவலா 7 வேங்க இங்க இருக்கிறதுனால பக்தர்களுக்கு யாருக்குமே இரவுல அனுமதி கிடையாது. ஆனா இவ்வளவு கட்டுப்பாடோட இருக்க இந்த கோயில்ல ஒரு நாள் மட்டும் இரவு தங்கறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க. அது எந்த நாள் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்பவே சக்தியான அந்த கோயில்ல சீக்கிரமாவே கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இன்னும் டேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணல, கண்டிப்பா அப்டேட் பண்றேன். உங்களோட குலதெய்வம் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க. தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க கூகுள்ல மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் சர்ச் பண்ணா போதும் கூகுள் எக்ஸாக்ட் லொகேஷன் கொடுத்துரும். செங்கல்பட்டுல இருந்து இந்த கோயிலுக்கு பஸ் அண்ட் ஷேர் ஆட்டோ வசதியுமே இருக்கு.